ஏப்ரல் 28 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர். 1000 பிரச்சனை இருந்தாலும் குடும்பம் எல்லாம் ஒண்ணுதான். ரொம்ப நன்றிங்க. உன்கிட்ட இருந்து நான் எந்த நன்றியும் எதிர்பார்க்கல. எனக்கு எதிரா இருந்து நீ செஞ்ச எதையுமே நான் மறக்கல. அப்படி இருக்கிறப்போ ஏன் உன் முகத்தை பார்க்க கூட நான் விரும்பல. அர்ஜுனை நான் காப்பாத்தினா அவன் எங்க ரத்தம். ஒரு வகையில என் அக்காவுக்கு பேரன் எனக்கு சொந்தம். அந்த பாசத்துல தான் நான் வந்தேன். மத்தபடி இதனால உனக்கும் எனக்கும் நடுவுல உள்ள எதுவும் மாற போறதில்ல. என்னைக்குமே நீ எனக்கு பிடிக்காத அந்த பவித்ராதான். அது மாறவே மாறாது. வா மஞ்சு, போலாம். வாடா நந்து. அர்ஜுன் பவித்ராக்குள்ள சண்டை பெருசாச்சா? அவங்க 2 பேரும் சண்டையெல்லாம் மறந்து இன்னும் நெருக்கமாயிட்டாங்க. என்ன நான் உளற? இந்த பிரச்சனையை பெருசாக்கணும்னு தானே உன்னை நாங்க அனுப்பி வச்சோம். நானும் அந்த ஐடியால தான் போனேன். ஆனா அங்க நடந்தது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. அப்படி என்ன நடந்துச்சு? தேவி மசாலா இருக்கே, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்கெட்டும் சரி அதனோட தரமும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கு. திடீர்னு அந்த மசாலா பாக்கெட்டை 2 ரூபா விலை ஏத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் ஏத்த மாட்டாங்கப்பா. இத்தனை வருஷமா மார்க்கெட்ல இருக்காங்கன்றப்பவே அந்த மசாலா மட்டும் இல்ல, அதனோட ஓனர்களும் தரமான ஆளுங்களா தான் இருக்கணும். ரேட் ஏத்தலாம்னு சொன்னது ரொம்ப தப்பான ஐடியா தான். சாரி பவி, நான் சொன்னதை நானே வித்ட்ரா பண்ணிக்கிறேன். நீ சொன்னதுதான் கரெக்ட். அர்ஜுன் வீட்லயே இருந்திருந்தா கூட அந்த கோவத்திலேயே இருந்திருப்பான். வெளியே போய் பவி சொன்னதுதான் சரின்னு தெரிஞ்சதும் அப்படியே மாறிட்டான். என்ன பண்ண சொல்றீங்க? போடா லூசு. இதுக்கு அவனை அனுப்பி வச்சோம். எதையாவது சொல்லி அர்ஜுன் மனச குழப்ப வேண்டியதானே? ட்ரை பண்ணமா முடியல. சரி, இப்ப அர்ஜுன் எங்க? 2 பேரும் ஆபீஸ்ல இருந்தப்பவே நான் கிளம்பிட்டேன். எப்படியும் ஒன்னாதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜுன், கோவில்ல நடந்த விஷயம் எதுவும் வீட்ல உள்ளவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஏற்கனவே உன்னை கடத்தின விஷயத்துல எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. இப்ப இந்த விஷயமும் தெரிஞ்சா இன்னும் பதட்டமாகிருவாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் பவி. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அப்பாவும் அம்மாவும் வெளியில எங்கேயுமே விட மாட்டாங்க. அப்புறம் எப்படி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது? இந்த ரணகலத்திலயும் உனக்கு ரொமான்ஸ் கேக்குது. அடி வாங்க போற. வா.